முன்னாடி லாரி ஓட்டுநருடைய மகன், ஆனா இப்போ 800 கோடி ரூபாய் மதிப்பிலான நிறுவனத்தினுடைய உரிமையாளர். ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கி அதனுடைய மதிப்பு 800 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. கூலி வேலை செஞ்ச ஒருத்தருடைய மகன் இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சிருக்காரு. பலரும் இறங்குறதுக்கு தயக்கம் காட்டக்கூடிய துறையிலேயே இப்படி ஒரு சாதனையை குறுகிய காலத்துக்குள்ள செஞ்சிருக்காரு தமிழர் ஒருத்தர். வாங்க, யார் அவரு, விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னையை சேர்ந்தவர் ஆனந்த் மேகலிங்கம். இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு ஸ்பேஸ் ஜோன் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கினாரு. இது ஸ்பேஸ் டெக்னாலஜி சம்பந்தமான ஒரு நிறுவனம். இந்தியாவில் ஸ்பேஸ் டெக்னாலஜி இப்பதான் வளர்ந்துட்டு வருது. அமெரிக்கா மாதிரியான நாடை ஒப்பிடும்போது இன்னமும் ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்தியாவில் வளர்ச்சி பாதையில தான் இருக்கு. இந்த சூழல்ல இந்த துறையில நிறைய பேர் கால் வைக்கவே தயக்கம் காட்டுறாங்க. ஆனா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்ச ஆனந்த் மேகலிங்கத்துக்கு ஸ்பேஸ் தொடர்பான தொழில் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்பவே இருந்திருக்கு. அதன்படிதான் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருக்காரு. இதுல சேட்டலைட் டெக்னாலஜி, ஸ்பேஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க. இதன் மூலமா இந்தியாவுடைய ஸ்பேஸ் டெக்னாலஜி வளர்ச்சி பாதையை நோக்கி போகுதுன்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல தான் இதனுடைய மதிப்பு 800 கோடி ரூபாயா உயர்ந்திருக்காம். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள இது 100 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும்னு சொல்றாங்க. சேட்டலைட் சிஸ்டம் அமைக்கிறது அப்படின்றது அதிக செலவை ஏற்படுத்தும். ஆனா அதை கம்மியான செலவுல செய்யறது, அதுலயும் சிறிய அளவிலான சேட்டலைட்டை உருவாக்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். அதையும் இவங்க செஞ்சுட்டு வராங்க. இப்படி ஸ்பேஸ் துறையில சவாலான கஷ்டமான வேலைகளை ரொம்ப கம்மியான செலவுல ரொம்பவே சூப்பரா செஞ்சுட்டு வரதுனால இவங்களுடைய நிறுவனம் வளர்ச்சி பாதையை நோக்கிட்டு போகுது. குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய வளர்ச்சி பாதையை அடைஞ்சிருக்கு. இவருடைய தந்தை ஒரு ஓட்டுநர். கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்த இவரு இப்போ 800 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான இன்ஸ்பைரிங்கான நிறைய நியூஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.